வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தில் இணைந்த வாலண்டியர்ஸ் எண்ணிக்கை 14 லட்சத்தை தொடப்போதுங்க. இப்போ கதறல் சத்தம் எங்கேருந்து அதிகமாக வருது தெரியுமா? டிவிகே டிஎம்கே அப்படின்னு நினைப்பீங்க, அதான் இல்லை. மனசுக்குள்ளே கதறாங்க, ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு டிஎம்கேவோட தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ளே என்ன அண்ணாமலைக்கு ஒரு நாளில் இவ்வளவு ஆதரவு அப்படின்னு புலம்பிக்கு இருக்காங்க. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி டிவிகே, அவங்கள மட்டும்தான் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லி உள்ள அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை பார்த்து பதறி போய் இருக்காங்க. அப்போ ஓப்பனாக கதறது யார் தெரியுமா? தமிழக பாஜகவுடைய சில நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம் அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு மத்தியில் மோடி, மாநிலத்தில் அண்ணாமலை, முடிவில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் பொறுப்பில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. சந்திச்சு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மோடியுடைய ஆசி யாருக்கும் கிடையாது. அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு தனி பாதையில் அண்ணாமலை போனாலும் மோடியுடைய ஆசி எப்போதுமே மலைக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ நயினார் என்ன சொல்லியிருக்காரு? மோடியுடைய ஆசி, மோடி மட்டும் இல்லை, அமித்ஷா, நிதின் நவீன் இவங்களுடைய ஆசி அண்ணாமலைக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காப்புல. அடுத்து அண்ணாமலை அவருடைய ராஜினாமா கடிதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் தேசிய கட்சிகள் பேசுவதில்லை அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தார். அதை பிடிச்சிக்கிட்டாரு நயினார். அண்ணாமலை வணக்கம் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை கையோட கொண்டு வந்துட்டார். புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் இந்த வரியை கவனிங்களேன். தமிழர்களுக்காக மோடி, தமிழகத்துக்காக மோடி, இந்தியாவிற்காக மோடி, இப்போது படிப்படியாக மோடிக்காக தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு களம் மாறிக்கு இருக்கு அப்படின்னு அண்ணாமலையே எழுதியிருக்காரு. இப்போது அவரே என்ன சொல்கிறாரு? தமிழக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் தேசிய கட்சிகள் பேசுவதில்லை அப்படின்னு பல்ட்டி அடிச்சிருக்காரு, மாற்றி பேசியிருக்காரு அப்படின்னு நயினார் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ணாமலை ராஜினாமா கடிதத்தில் தெளிவாக சொல்கிறாரு, தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் தேசிய கட்சிகள் பேசுறதில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, மக்கள் மத்தியில் ஒரு நரேட்டிவ் இருக்குது. அதை நான் மாற்ற முயன்று அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கேன், குறிப்பிடத்தக்க வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. மொதல் வரியை மட்டும் இவங்க சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிக்கிறாங்க. அடுத்த வரியில் இது மாதிரியான ஒரு நரேட்டிவை மாற்ற நான் களமிறங்கி கடுமையாக உழைத்து உள்ளேயும் வெளியேயும் பல தடைகள் எனக்கு வந்துச்சு, அது எல்லாத்தையும் சமாளித்து குறிப்பிடத்தகுந்த வெற்றியும் இதில் நான் அடைஞ்சிருக்கேன், இந்த நம்பிக்கையை மாற்ற முயன்றதில்லை அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. மொதல் வரியை வச்சு மட்டும் குத்தம் சொல்லிக்கிருக்காங்க. ஆனால் அடுத்த 2 லைனோட சேர்த்து படிச்சிங்கன்னா அண்ணாமலை சொன்னது தப்பு இல்லை அப்படிங்கிறது புரியும். அடுத்து பாஜக தனி மனிதனை நம்பி இருக்கக்கூடிய கட்சி கிடையாது, இது கொள்கையை நம்பி இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி நேற்றுலேருந்து நயினார் கும்பல் பேசிக்கிருக்காங்க. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் மோடி மோடி மோடி, நயினாருடைய அறிக்கையை எடுத்து பாருங்கள், அவருடைய ப்ரெஸ் மீட்டை பாருங்கள். மோடி வழியில் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடியை முன்னிலைப்படுத்தி தான் நயினாருடைய ப்ரெஸ் மீட்டு இன்னைக்கு இருந்துச்சு. நீங்கள் தான் தனி மனிதனை நம்பி இல்லை, கொள்கையை நம்பி தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்காக மோடியை முன்னிலைப்படுத்துறீங்க? அப்போது கொள்கையை தூக்கி பிடிக்க, கொள்கையை நாட்டு மக்களுக்கு கடத்த ஒரு வலிமையான முகம் தேவை. அந்த முகம் தான் மோடி. நம்ம நாட்டுக்கு அந்த முகம் மோடினா, மாநிலத்துக்கு அந்த முகம் அண்ணாமலை. அதனால தான் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்துங்க, அண்ணாமலையை மாநில தலைவராக்குங்க அப்படின்னு அவருடைய சப்போர்ட்டர்ஸு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கொள்கை முக்கியம்தான், அந்த கொள்கையை கடத்த ஒரு வலிமையான ஃபேஸ் தேவை. அந்த ஃபேஸு நயினார் அவருடைய கோக்கிட்ட இல்லை. அதனால தான் அங்கேருந்து விலகி அண்ணாமலை இயக்கத்தில் சாறை சாறையாக தொண்டர்கள் சேர்ந்துக்கிருக்காங்க. இது 2. அடுத்து வேலூர் இப்ராஹிமு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. அதில் அண்ணாமலையை அயோக்கியத்தனம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, சுயநலவாதி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, அப்புறம் துரோகி அப்படிங்கிற வார்த்தையையும் வேலூர் இப்ராஹிமு பயன்படுத்தியிருக்காப்புல. அதுக்கு காரணம் சொல்கிறாரு. அண்ணாமலை நேற்று பேசும்போது டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, சீமானு, தேமுதிக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்சிகளை எப்படி பார்ப்பேனோ அப்படி தான் நான் பாஜகவையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு டிஎம்கே ஹிந்து மத வெறுப்பு பரப்பக்கூடிய கட்சி, அதையும் பாஜகவையும் ஒன்றா தான் அண்ணாமலை பார்ப்பாரா? கம்யூனிஸ்ட்டு சீனாவுக்கு சொம்படிக்கக்கூடிய கட்சி, அதையும் பிஜேபியும் ஒன்றா தான் பார்ப்பாரா அப்படின்னு ரொம்ப பொங்கியிருக்காப்புல. அண்ணாமலை சொன்னது என்ன? தமிழகத்தில் இவ்வளவு கட்சிகள் இருக்குது, அது மாதிரி ஒரு கட்சி பிஜேபி, நான் அப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஜேபியிலேருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. பாஜக மட்டும் எனக்கு ஸ்பெஷலு, மற்ற கட்சிகள் மாதிரி நான் பிஜேபியை பார்க்க மாட்டேன்,
எனக்கு பிஜேபியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்களா? போன வீடியோவில் இதை நான் பேசியிருந்தேன். இருந்தாலும் வேலூர் இப்ராஹிமுடைய வீடியோக்காக மறுபடியும் சொல்கிறேன். மற்ற கட்சி மாதிரி தான் எனக்கு பிஜேபி. தப்புனா தப்பு, கரெக்டுனா கரெக்டு. அதுதான் என் நிலைப்பாடு. இதுதான் அண்ணாமலை சொல்ல வந்தது. இங்கே கொள்கையை ஒப்பிடலை அண்ணாமலை. இதை சரியாக புரிஞ்சுக்காம டிஎம்கேவோட ஒப்பிட்டாரு, கம்யூனிஸ்டோட கம்பேர் பண்ணிட்டாரு அப்படின்னு வேலூர் இப்ராஹிம் கதறிக்கு இருக்காப்ல. என்ன சொல்ல வராருங்கிறதே புரிஞ்சுக்காம மாநில தலைவர் நயினார் புத்தகத்தையே தூக்கிட்டு விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ வேலூர் இப்ராஹிம் அவர் ஒரு பக்கெட்டு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.